இந்த கொஸ்டினை பாருங்கள். அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி நிறுவினார். அன்னிபெசன்ட் அம்மையார். ரொம்ப சரியானது. ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, காமிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கையை பரப்பியதுன்னு கொடுத்தாங்க. தவறு தெரியல. நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் என்ன கேட்டால், அவர் 2 செய்தித்தாள் எழுதியிருப்பார். காமன்வெல்த், நியூ இந்தியா. அது ரெண்டுமே என்ன கேட்டால் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சம்மந்தமாக தான் எழுதியிருக்கும். தெரியல. இந்த நியூ இந்தியாங்கிறது அப்போ இருந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அவங்க ஆரம்பித்த தன்னாட்சி இயக்கத்தை பற்றி தான் அதிகப்படியாக எழுதியிருக்குமே தவிர பிரம்மஞான சபை பற்றி என்ன எழுதியிருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படிங்கிறது 1893 இந்தியாவிற்கு வந்தார். அவர் பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை அவர் நிறுவினார். பின்னர் இக்கல்லூரி இந்து கல்லூரி 1916ஆம் ஆண்டு பண்டித மதமோகன் மாலயம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. ஆள்காட்டுக்கு மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் இதாக மாறினார். அந்த கொள்கைகளை பரப்பினார் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் தனியாக என்ன பத்திரிகையை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 12th புக் இன்னொரு இடத்துல நியூ இந்தியா பத்திரிகை 2 பத்திரிகை என்ன கேட்டால் ரீசன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் ரீசன்.